ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் ரம்ஜான் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போடுறதுக்கு. இப்போ நான் க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ரம்ஜானுக்கு உள்ளது இஞ்சி பூண்டு என்கிட்ட இருக்குது. ஒரு கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன். சீஸ் க்யூப்ஸ் வாங்கியிருக்கேன். சப்ஜா விதை, அந்த நோம்புக்கு தேவையான கார்லிக் பவுட்ரு, ஆனியன் பவுட்ரு எல்லாமே, கொண்டக்கடலை எல்லாம் வாங்கிட்டேன். இப்போ அதெல்லாம் பாட்டிலில் ஃபில்லப் பண்ணிடலாம். முந்திரி என்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அதை இப்போ பாட்டிலில் ஃபில்லப் பண்ணி வச்சுட்டேன். அந்த பாட்டில் அப்புறம் சப்ஜா விதை, பாதாம் பீஸ் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ண போகிறேன். பாதாம் பீஸை நான் அப்படியே கொட்டிக்காமல் கொஞ்சம் குறைன்னு பொடி செஞ்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் பாட்டிலில். இப்படி இருந்தால் நமக்கு சீக்கிரம் ஊறி ரோஸ் மில்க்கு, பாதாங்கிரெல்லாம் போட்டு குடிக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லி தேவைப்பட்டுச்சு. அதையும் நான் பாட்டிலில் ஃபில்லப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸில் எப்படி நம்ம பரட்டி டோனட் நகட்ஸ்லாம் செய்கிறோமோ அதுமாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸ்லேயும் பரட்டிக்கலாம். கையாலேயும் நுணுக்கி போட்டுக்கலாம். அதனால் கார்ன்ஃப்ளெக்ஸ் ஒரு கண்டெய்னரில் கொட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா, வால்நட்டு இதெல்லாம் நான் அதாவது செல்ஃபில் அதாவது பாட்டிலில் ஃபில்லப் பண்ணிக்கிட்டேன். இது 3 செல்ஃபுள்ள கண்டெய்னர். பாக்கி இருக்க பாதாமையும் இந்த இதில் கொட்டி வச்சுக்கிட்டேன். முக்கியமாக இப்போ ரம்ஜானுக்கு நமக்கு நோம்பு திறக்கிறதுக்கு இஃப்தார் டயத்தில் பேரிச்சப்பழம் தேவைப்படும். அதுக்கு நான் விதைகளை நீக்கிட்டு அதில் பாதாம் வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி, வேர்க்கடலை, பிஸ்தா எது வேணாலும் வச்சுக்கலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரெண்டுமே சத்துள்ள பொருள் தான். நட்ஸாக சேர்த்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி பாக்ஸில் போட்டு அதுக்கப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி இதெல்லாம் ஒரு ஓவர் நைட் ஊற வச்சு அது நல்லா தண்ணி எடுத்துட்டு ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டால் ரொம்ப நம்ம எடுத்து எல்லாமே குருமா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். அப்புறம் பாதாமியும் முந்திரியும் நான் துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். புட்டிங்க, கடற்பாசி எல்லாத்துக்கும் தூவி விட வசதியாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமான்னு என் பசங்க கேட்டதுனால கூவ செஞ்சேன். இது மலேசியன் ஃபுட்டு. உங்களுக்கு வேணுன்னா இந்த ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அப்புறம் காய்ந்த மிளகாய் சில்லி ஃப்ளேக்ஸ் செய்ய போகிறேன். லேசான சூடு பண்ணி கறக்காமல் அதை குறைன்னு அரைச்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு ஒரு கிலோ உரித்து வச்சுருக்கேன். அதையும் அரைச்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே எனக்கு ஒரு பாட்டில் இருக்கனால ஒரு கிலோ மட்டும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மசாலா டீ ரெடி பண்ணிடலாம். 50 கிராம் சுக்கு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 30 ஏலக்காய், 4 பட்டை துண்டை எடுத்து நான் புட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா கை பொறுக்கிற சூடு வர மட்டும் நல்லா வறுத்துக்கிட்டுருங்க. இந்த கை சூடோடையே சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா தூள் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கிட்டால் தராவியாக முடிஞ்சு நம்ம டீ குடிக்க தலைவலிலாம் போயிடும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் லெமன் எடுத்திருக்கேன். அதையும் நான் புழிஞ்சி ஐஸ் க்யூப்ஸ் ஆக்கி எடுத்து வைக்க போகிறேன். அதனால் லெமன் எல்லாத்தையும் வெட்டிட்டு லெமனை நல்லா புழிஞ்சி எடுத்துக்கிட்டுருங்க. லெமன் தோலை தூக்கி போட்டுறாதுங்க. ஒரு சின்ன டிப்ஸ், இது தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு 15 நிமிஷம். அதில் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதில் வினிகரு, சோடாப்பு, விம்லிக்கூலாம் சேர்த்து நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கிச்சன் க்ளீனராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதையும் ஐஸ் க்யூப்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது ஒரு கறி மசாலா ரெடி பண்ணிடலாம். 10 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 15 ஏலக்காய், 10 கிராம்பு, ஒரு 4 பட்டை துண்டு எடுத்திருக்கேன் சின்னதாக, 2 நட்சத்திர கிராம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கட்பாசி கொஞ்சமாக, 3 பிரிஞ்சி இலை சேர்த்து இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டால் இறச்சானா குருமா எல்லாத்துக்கும் கொஞ்சோண்டு தூணா போதும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் செய்ய போகிறேன். என்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது. அதனால் ஒரு 5-6 பிரெட்டுக்கு மட்டும் செஞ்சு காட்டுறேன். இதை அரைச்சிட்டு இதை நம்ம ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் சிம்லேயே வச்சு. இப்போ சாஃப்டாக இருக்கும். கையால் பிடிச்சி பார்த்தா நீங்கள் வறுத்த பிறகு தொட்டிங்கன்னா நமக்கு பொலன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம சிம்லேயே வச்சு வறுத்துக்கிட்டுலாம். அதுக்கப்புறம் தேங்காவை கீறிட்டு தோலோட கொஞ்சமாக தோல் நீக்கி கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு எப்படி போடலாமோ அதுமாதிரி எடுத்து போட வசதியாக இருக்கும். இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஆம்லா இருந்துச்சு, பெரிய நெல்லிக்காய். அதை வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு அதுவும் நம்ம நோம்புக்கு ரொம்ப இந்த தாகம் அடங்கும். அதில் 2 துண்டு இஞ்சி, எலுமிச்சப்பழம் நான் க்யூப்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு ஒரு 4 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வடிகட்டிட்டு இதையும் க்யூப்ஸாக ஆக்கி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி அப்போ நம்ம வேணுங்கிறப்ப 2 க்யூப் எடுத்து போட்டு தண்ணியில் கலக்கி விட்டு வேணால் சுகர் சேர்த்து நம்ம குடிச்சிக்கலாம். அடுத்தது ஜவ்வரிசி ஒரு 100 கிராம் எடுத்து 4 ஏலக்காய் போட்டு இதை வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா ஆறினோடனே குறைன்னு, அதை நைஸாக அரைக்க முடியாது, குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா புட்டிங், டெசர்ட்டு
எல்லாம் நம்ம வந்து செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இது கண்டெய்னரில் அடைச்சி வச்சாச்சு. இதில் ஒரு டெசர்ட் நம்ம செஞ்சு காட்டுறேன் இப்போ நான். இது வந்து 2 டம்ளர் பால் எடுத்து அதில் 2 ஸ்பூன் வந்து ஜவ்வரிசி தூள் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கேரட் சேர்த்து இது நல்லா வேகட்டும். வேகும் போது சைடில் ஒரு டம்ளர் தண்ணியில் கடப்பாசியும் கொதிக்க விட்டு கரைய விட்டு வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப ஜீனி சேர்த்து இதுவும் நல்லா கரைஞ்ச உடனே அதில் வந்து நம்ம கஸ்டர்டு பவுடர் ஆறின பாலில் கலந்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து திக்காக வர மட்டும் கிளறி விடுங்க. நல்லா திக்னஸ் வந்து ஆன பிறகு கடப்பாசியை நம்ம கொதிக்க விட்டு கரையை விட்டு வச்சுருக்கோம்னா அதை இதில் வந்து வடிகட்டி விட்டுருங்க. இது நல்லா நம்ம கலந்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா திக்காக வந்த பிறகு ஒரு 3-4 கரண்டி சப்ஜா விதை உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் பிடிச்சிருந்தா. அதுக்கப்புறம் நட்ஸ் இப்போ வந்து அடுப்பை அடைக்கிடுங்க. சப்ஜா விதை போடும் போது சப்ஜா விதையும் நட்ஸையும் தூவி விட்டு நம்ம செட் பண்ணிடலாம். அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால. இப்போ வந்து சப்பாத்தி ரெடிமேட் சப்பாத்தி நான் ரெடி பண்ண போகிறேன். சப்பாத்தி மாவை வந்து ரெடி பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம எப்போவும் போல் சப்பாத்திக்கு வளர்த்துற மாதிரி வளர்த்தி வச்சுட்டோம் எல்லாத்தையும். இப்போ தோசைக்கல்லை போட்டு 2 சைடும் லேசாக பபிள்ஸ் வர அளவு சூடு பண்ணி நம்ம எல்லாத்தையும் சுட்டு ஆற விட்டு ஜிப்லாக் பேக்கில் போட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி லேசாக பபிள்ஸ் வந்தோன்னா எடுத்துடலாம். எல்லாம் ஆறின பிறகு ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப இது வந்து வசதியாக இருக்குது. நோம்பு நேரத்தில் பசங்க கூட டிஃபன் ஏதாவது வேணும்னா டக்குன்னு போட்டு கொடுத்துடலாம். அடுத்தது சமோசா சீட்டுக்கு ரெடி பண்ணுறேன். மைதா ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். அதில் ஆயிலும் உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நம்ம பரோட்டா மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டுருங்க. ஒரு 1/2 an hour இது ஊறட்டும். எண்ணெய் தடவி வச்சுருங்க. 1/2 an hour ஊறின பிறகு அதை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக போட்டு நம்ம சமோசா சீட்டுக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அது சின்ன சின்னதாக வளர்த்தி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி சமோசா சீட்டுக்கு ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி 4 ரெடி பண்ணிவிட்டு ஆயிலை அப்ளை பண்ணி மேலே மைதா மாவு தூவி விட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கிடலாம். நான் செய்கிற மாதிரி செஞ்சுடுங்க. இந்த மாதிரி 4த்தையுமே அடுக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி அடுக்கிட்டு அப்புறம் மாவை போட்டுக்கிட்டு நல்லா வளர்த்தி விடுங்க. 4த்தையும் நல்லா பெருசாக வளர்த்தி மெல்லிஸாக வளர்த்திடுங்க. இதை இப்போ தோசைக்கல்லில் 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா பிரித்து பாருங்கள். ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டு ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து விட்டு நம்ம பிரித்து பார்க்குறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து வரோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து 4த்தையும் நல்லா ஆற விட்டுடுங்க. இந்த மாதிரி 4த்தையும் ஆற விட்டு இப்போ ஒன்று மேலே ஒன்று அடுக்கி சைடில் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி 4ஆக வெட்டி நம்ம கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். எட்ஜஸையும் தூக்கி போட்டுற வேண்டாம். அதையும் நம்ம நாளைக்கு வறுத்து சமோசாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நம்ம உள்ளடத்தோடு சேர்த்து போட்டு நொறுக்கி போட்டு சாப்பிட்டா அதுவும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்தமாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது ஸ்வீட் கார்ன் சமோசா தான் செய்ய போகிறேன். இந்த தடவை எனக்கு சமோசா சீட் கிடைக்கல, அதனால தான் நானே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து அந்த ரெடிமேடு சீட்டில் செய்யாமல் நானே ஒரு மாவு வளர்த்தி செய்ய போகிறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ஒரு சட்டியில் ஆயில் விட்டுட்டு ஒரு 3 வெங்காயத்தை உப்பு போட்டு வதக்கிக்கிட்டுடலாம். பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள், கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், ஒரு 2 சிட்டிகை வந்து கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் வந்து ஸ்வீட் கார்ன் நான் வாங்கி வச்சுருந்தேன் பாக்கெட்டில், அதையும் போட்டு மல்லி இலை போட்டு கிளறி இறக்கிக்கிட்டுலாம். இப்போ வளர்த்தி வச்ச மாவை நல்லா சிறு சிறு பால்ஸாக நம்ம சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் பால்ஸாக உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா மாவில் வச்சு வளர்த்திக்க போகிறோம். நல்லா தின்னாக வளர்த்திக்கிட்டுங்க. இந்த மாதிரி தின்னா நம்ம பின்னால் உள்ளது முன்னாடி தெரியும். அந்த மாதிரி வளர்த்திட்டு 4 சைடும் கட் பண்ணிவிட்டு
அந்த ஓரத்தையும் லேசாக கட் பண்ணிட்டிங்கன்னா முக்கோண வடிவில் வந்துடும். அதை வந்து நம்ம சமோசா சீட்டுக்கு வளர்த்த போகிறோம். இதில் வந்து சீஸ் போட்டு அந்த கார்ன் நம்ம ஆற விட்ட கார்னில் வந்து கொஞ்சம் சீஸ் போட்டு கிளறிக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். எட்ஜஸ்லலாம் நல்லா தண்ணி தடவிட்டு நம்ம வச்சுருக்கிற உள்ளெடுத்த ஸ்டஃப் பண்ணி சமோசா நான் மடிக்கிற மாதிரி 3 சைடும் மடிச்சுக்கிட்டுருங்க. குட்டி குட்டி சமோசா ரெடி ஆகிடும். ரொம்ப பெருசாக இருக்காது, குட்டி குட்டியாக ரெடி ஆகிடும். இந்த நான் திரும்பவும் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நம்ம ஃப்ரோசன் ஐட்டத்துக்கு, அதாவது ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்தது கபாப் செய்ய போகிறோம், சிக்கன் கபாப். அதுக்கு வந்து 200 கிராம் போன்லெஸ் சிக்கனு, ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி மல்லி புதினா, கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அப்புறம் பேப்ரிக்கா பவுட்ரு இருந்தால் அதை போட்டுக்கிட்டுருங்க. அது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு அதில் சாட் மசாலாவும் 2 ஸ்பூன் நெய்யும் நான் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ தண்ணி தொட்டுக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து நம்ம அதை உருண்டையாக தட்டையாக வடை மாதிரி தட்டிக்கிட்டுலாம், இல்லை நீட்டாக கபாப் அந்த ஸ்க்யூவரில் வச்சு கூட நம்ம வந்து நீட்டாக பிடிச்சிக்கலாம். நான் கையாலேயே தட்டி எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் அந்தமாரி பண்ணிக்கிட்டுலாம். கபாப் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் தான் ஜிப்லாக் பேக்கில் போடணும், இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நாம் பன்னீர் சமோசா ரெடி பண்ண போகிறோம். நமக்கு நோன்பு முடிகிற, அதாவது இஃப்தார் டயத்தில் சமோசா தான் கொஞ்சம் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். அதனால் பன்னீர் சமோசா எடுத்தது. ஒரு 2 வெங்காயம், பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாதி கேப்சிகம் போட்டு வதக்கிக்கிறேன். அதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிடுங்க. பன்னீரை வந்து நான் 200 கிராம் எடுத்து நல்லா அதை கையால் துருவி வச்சுருக்கேன். அதையும் அதில் கொட்டி நல்லா மல்லி இலை போட்டு கிளறி விட்டுடலாம். இதை ஆற விட்டுட்டு நான் அன்றைக்கி எட்ஜஸ் எடுத்து வச்சேன்னா அதை வறுத்து வச்சுருக்கேன். அதையும் கையால் நுணுக்கி இதில் கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம வறுத்து சாப்பிடும் போது கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். இது நல்லா கிளறிக்கங்க. இப்போ நம்ம ரெடிமேட் சமோசா சீட்டு செஞ்சு வச்சோம்ல, அதை எடுத்துருக்கேன். மைதா மாவு குழச்சி வச்சுருக்கேன் தண்ணியில் லைட்டாக. அதை எட்ஜஸ்லலாம் தடவி விட்டு ஒட்டுறதுக்கு. இப்போ அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு பன்னீர் சமோசாவையும் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம், ஜிப்லாக் பேக்கில் போட்டு. அடுத்தது சிக்கன் நக்கட்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 3 பிரெட்ஸ் போட்டு முதல்ல அரைச்சிக்கிட்டேன். 200 கிராம் போன்லெஸ் சிக்கனு, மல்லி புதினா ஒரு கைப்பிடி, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா போட்டுக்கோங்க, 2 பெரிய வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, இதுக்கும் பேப்ரிக்கா பவுட்ரு சேர்த்துருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா குடமிளகா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றி 1 ஸ்பூன் சோயா சாஸு, கொஞ்சம் ஆயில் விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இதை நான் கார்ன்ஃப்ளெக்ஸில் தான் பரட்டி எடுக்க போகிறேன். ஒரு முட்டையை பெப்பர் போட்டு கலக்கி வச்சுக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கலக்கி வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் அந்த மாவை வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு நக்கட்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு இது 3த்துலேயும் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். மைதா சோள மாவில் பரட்டிட்டு அப்புறம் முட்டையில் டிப் பண்ணி கார்ன்ஃப்ளெக்ஸில் பரட்டி ஃப்ரீசரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சென்று தான் நம்மளுக்கு ஜிப்லாக் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டுலாம். எல்லாத்தையும் பண்ணியாச்சு. நான் பாதியை வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ்லையும் பரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் எடுத்து நீங்கள் ஜிப்லாகில் போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.